எசேக்கியேல் 21 அதிகாரம். ஆண்டவரின் வாள். அப்போது ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, உன் முகத்தை எருசலேம் நோக்கி திருப்பி திருத்தலங்களுக்கு எதிராக அருளறையாற்றி இஸ்ரேல் மண்ணுக்கு எதிராக இறைவாக்குரை. இஸ்ரேல் மண்ணுக்கு சொல், ஆண்டவர் கூறுவது இதுவே: இதோ, நான் உனக்கு எதிராக எழுந்து என் வாளை உறையனின்று உருவி உன்னிலிருக்கும் நேரியவர்களையும் தீயவர்களையும் வெட்டி வீழ்த்துவேன். உன்னிலிருக்கும் நேரியவரையும் தீயவரையும் நான் வெட்டி வீழ்த்தப் போவதால் தென் திசை முதல் வடதிசை வரை உள்ள அனைவருக்கும் எதிராக என் வாள் உறையனின்று உருவப்படும். ஆண்டவராகிய நானே என் வாளை உறையனின்று உருவியுள்ளேன். இனி அது மீண்டும் உரைக்குள் இடப்படாது என்பதை அனைவரும் அப்போது அறிந்து கொள்வர். மானிடா, நீயோ பெருமூச்சு விட்டு அழு. உடைந்த உள்ளத்தோடும் மனக்கசப்போடும் அவர்கள் கண்முன் பெருமூச்செறிந்து அழு. ஏன் பெருமூச்செறிந்து அழுகிறாய் என்று அவர்கள் உன்னை கேட்பார்கள். அப்போது நீ சொல், வரப்போவதை நான் கேள்விப்பட்டிருப்பதால் தான் அது வரும்போது இதயமெல்லாம் உருகும், கைகளெல்லாம் தளரும், மனமெல்லாம் மயங்கும், முழங்கால்களெல்லாம் நீரைப் போல் அலம்பும். இதோ, அது வருகிறது, அது வந்தே தீரும் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். பாபிலோன் மன்னனின் வாள். ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, இறைவாக்காக சொல், தலைவர் கூறுவது இதுவே: ஒரு வாள் கூர்மையாக்கப்பட்டதும் துலக்கப்பட்டதுமான வாள். படுகொலை செய்வதற்கென அது கூர்மையாக்கப்பட்டுள்ளது, மின்னலென ஒளிர்வதற்கென அது துலக்கப்பட்டுள்ளது. நாம் மகிழ்ச்சி கொள்வோமா? ஏனெனில் என் மக்கள் எல்லா எரிச்சல்களையும் தண்டனைகளையும் புறக்கணித்து விட்டனர். கையில் பிடிப்பதற்காகவே அவ்வாள் துலக்கி வைக்கப்பட்டுள்ளது. கொலைஞனின் கரத்தில் கொடுப்பதற்காகவே அவ்வாள் கூர்மையாக்கப்பட்டு துலக்கப்பட்டுள்ளது. மானிடா, நீ ஓலமிட்டு அலறு, ஏனெனில் அது என் மக்களை நோக்கியும் இஸ்ரேலின் தலைவர்கள் அனைவரை நோக்கியும் வீசப்படும். என் மக்களுடன் அவர்கள் அனைவரும் அவ்வாளுக்கு இரையாவார். ஆகையால் உன் மார்பிலை அறிந்து கொள். உண்மையாகவே இது ஒரு சோதனை. அவர்கள் மனமாற மறுத்ததால் இவை அனைத்தும் அவர்களுக்கு நிகழும் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். மானிடா, நீயோ இறைவாக்குரை, கை கொட்டு இருமுறை, மும்முறை வாள் வீசப்படட்டும். கொலைக்கான வாள் அது. அவர்களை சூழ்ந்து வரும் படுகொலைக்கான வாள் அது. அது இதயங்களை கலங்க செய்யும். நான் வைத்துள்ள அவ்வாள் ஒவ்வொரு நகர் வாயிலிலும் பலரை வீழ்த்தும். ஆம், அது மின்னுவதற்காக செய்யப்பட்டது, கொலைக்காக கூர்மையாக்கப்பட்டது. வலப்புறமும் இடப்புறமும் உன் கூர்மையை காட்டு. எத்திசையெல்லாம் உன் முகம் திருப்பப்படுகிறதோ அங்கெல்லாம் காட்டு. நானும் கைகொட்டி சினம் தீர்த்து கொள்வேன். இதை உரைப்பவர் ஆண்டவராகிய நானே. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, பாபிலோன் மன்னனின் வாள் வருவதற்கென்று நீ 2 சாலைகள் அமை. அவ்விரண்டும் ஒரே நாட்டு நின்று புறப்பட வேண்டும். ஒரு கை காட்டி செய்து நகருக்கு செல்லும் சாலையின் தொடக்கத்தில் நாட்டிவை. அம்மோனியரின் ராபாவுக்கும் யூதாவின் அரண்சூழ் எருசலேமுக்கும் வாள் செல்லும் வகையில் சாலை அமை. ஏனெனில் பாபிலோன் மன்னன் 2 சாலைகளும் பிரியும் சந்தியில் நிமித்தம் பார்ப்பதற்காக நிற்கின்றான். அம்புகளை உலுக்கி போடுகின்றான். குலதெய்வ சிலைகளிடம் திருவுளம் கேட்கிறான். நீரலால் நியமித்தம் பார்க்கிறான். அவனது வலக்கையில் எருசலேமுக்கு போகும்படியான குறி விழுந்தது. அரண் தகர்ப்பு பொறிகளை அமைப்பதற்கும் கொலைக்கான ஓலத்தை எழுப்புவதற்கும் குரலை உயர்த்தி போர் கூச்சலிடுவதற்கும் வாயில்களுக்கு நேராக அரண் தகர்ப்பு பொறிகளை அமைப்பதற்கும் மண்மேடு எழுப்பி முற்றுகை அரணை கட்டுவதற்குமான குறி விழுந்தது. ஆனால் ஏற்கனவே ஒப்பந்தம் செய்து கொண்டவர்களின் பார்வையில் இதெல்லாம் பொய்க்குறியாக தோன்றுகிறது. ஆனால் அவர்களது குற்றம் மறக்கப்படாமல் அவர்கள் சிறைப்பிடிக்கப்படுவர். எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: உங்கள் குற்றம் மறக்கப்படவில்லை. நீங்கள் இழைத்த தவறுகள் வெளியாக்கப்பட்டுள்ளன. உங்கள் செயல்கள் எல்லாவற்றிலும் உங்கள் பாவங்கள் காணப்படுகின்றன. இங்கனமே நீங்கள் மீண்டும் நினைவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதால் கைதிகளாய் பிடிக்கப்படுவீர்கள். இஸ்ரேலின் தீட்டுப்பட்ட தீய தலைவனே, உனக்கு இறுதி தண்டனைக்கென குறிக்கப்பட்ட நாள் இதோ வந்துவிட்டது. தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: உன் தலைப்பாகையை எடுத்துவிடு, மகுடத்தை அகற்றிவிடு. இப்போதைய நிலை இனி தொடராது. தாழ்ந்தோர் உயர்வர், உயர்ந்தோர் தாழ்வர். நான் தரவிருப்பது அழிவு, அழிவு, அழிவு.
தண்டனை தீர்ப்பு வழங்குபவர் எவரோ அவர் வரும் வரை அது நடவாது. அவருக்கே அப்பொறுப்பை அளிப்பேன். ஒரு வாளும் அம்மோனியரும். நீயோ மானிடா, இறைவாக்குரை அம்மோனியரை அவர்களின் பழிப்புரையும் குறித்து தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: இதோ வாள் கொலை செய்வதற்காக வாள் உருவப்பட்டுள்ளது. மின்னலைப் போல் ஒளிர்ந்து வெட்டி வீழ்த்துவதற்காக அது கூர்மையாக்கப்பட்டுள்ளது. உன்னை குறித்து வீணான காட்சிகள் கண்டு பொய்யான குறிகள் சொன்னாலும் விடப்பட்டவருக்கும் தீயோரின் பிடரில் வாள் விழும். அந்த வாள் வந்து விட்டது. தண்டனை உச்ச நேரத்தை எட்டிவிட்டது. நீ வாளை திரும்ப உறையிலே போடு. நீ படைக்கப்பட்ட ஊரில், நீ பிறந்த மண்ணில் நான் உன்னை தீர்ப்பிடுவேன். என் ஆத்திரத்தை உன்மேல் கொட்டுவேன். என் சினத்தீயை உன்மேல் பொழிவேன். அழிப்பதில் வல்லவர்களான கொடியோரின் கையில் உன்னை ஒப்புவிப்பேன். நீ தீக்கிரையாவாய். உன் இரத்தம் நாட்டினுள் சிந்தி கிடக்கும். ஏனெனில் நீ நினைக்கப்பட மாட்டாய். ஆண்டவராகிய நானே இதை உரைத்துள்ளேன். 22ஆம் அதிகாரம். எருசலேமின் குற்றங்கள். ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது: மானிடா, அவளுக்கு தீர்ப்பிட மாட்டாயா? குருதியை சிந்திய நகருக்கு நீ தீர்ப்பிட மாட்டாயா? அவ்வாறெனில் அவளின் எல்லா அருவறுப்புகளையும் எடுத்து கூறு. நீ சொல்: தலைவராகி ஆண்டவர் கூறுவது இதுவே: தனக்கு தண்டனை நாள் வரும்படி தன் நடுவில் குருதியை சிந்தி தனக்கென சிலைகளை செய்து தீட்டுப்படுத்தி கொண்ட நகர் இதுவே. நீ சிந்திய குருதியினால் குற்றப்பழிக்கு ஆளானாய். நீ வடித்த தெய்வ சிலைகளால் தீட்டுப்பட்டவளானாய். நீ உன் நாட்களை முடித்து விட்டாய். உன் ஆண்டுகளை முடிவுக்கு கொணர்ந்து விட்டாய். ஆகவே உன்னை வேற்றினத்தாருக்கு இழிபொருளாகவும் எல்லா நாட்டினருக்கும் ஏளன பொருளாகவும் ஆக்குவேன். உன் அருகில் உள்ளோரும் தொலையில் உள்ளோரும் உன்னை பெயர்கட்ட நகரெனவும் அமளி நிறைந்தவளெனவும் இகழ்வர். உன்னிடத்திலுள்ள இஸ்ரேலின் தலைவர்கள் தங்கள் வலிமையால் குருதி சிந்துகிறார்கள். உன்னிடையே தாய் தந்தையரை அவமதித்தார்கள். அந்நியரை துன்புறுத்தி தந்தையற்றோரை கைம்பெண்களை இழிவாய் நடத்தினார்கள். நீயோ எனக்குரிய தூய்மையானவற்றை அவமதித்து ஓய்வு நாட்களை தீட்டுப்படுத்தினாய். புறங்கூறி கொலை செய்வோர் உன்னிடம் உள்ளனர். அவர்கள் மலைகளின் மேல் படைக்கப்பட்டதை உண்கின்றனர். உன்னிடையே முறைகேடானதை செய்கின்றனர். தங்கள் தந்தையின் திறந்த மேனியை வெளிப்படுத்துகிறவர்களும் தீட்டான காலத்தில் பெண்களை பலவந்தப்படுத்துகிறவர்களும் உன்னிடையே உள்ளனர். ஒருவர் அடுத்திருப்பவர் மனைவியுடன் முறை தவறி நடக்கிறான். இன்னொருவன் வெட்கமின்றி தன் மருமகளை கெடுக்கிறான். வேறொருவன் தன் தந்தைக்கு பிறந்த தன் சகோதரியை பலவந்தப்படுத்துகிறான். உன்னிடையே பலர் குருதி சிந்த கையூட்டு பெறுகின்றனர். நீ வட்டி வாங்குகிறாய். கொடுத்ததற்கு மேலாய் பிடுங்கி அடுத்திருப்பவனை ஒடுக்குகிறாய். நீ என்னை மறந்து விட்டாய் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். உன் நீதியற்ற வருமானத்தை முன்னிட்டும் நீ உன்னிடையே சிந்திய இரத்தத்தை முன்னிட்டும் நான் என் கைகளை தட்டுவேன். நான் உன்னை தண்டிக்கும் நாளில் உன் மன உறுதி நிலைத்திருக்குமா? அல்லது உன் கைகள் வலிமையுடன் விளங்கிடுமா? ஆண்டவராகிய நானே இதை சொல்கிறேன். நான் இதை செய்தே தீர்வேன். உன்னை வேற்றினத்தாரிடையே சிதறடிப்பேன். நாடுகளுக்கிடையே கலந்தொழிய செய்வேன். உன் அருவறுப்புக்கு ஒரு முடிவு கட்டுவேன். வேற்றினத்தாரிடையே தீட்டுப்பட்டவளாய் நீ நிற்கையில் நானே ஆண்டவர் என அறிந்து கொள்வாய். கடவுளிடம் புடம்பிடும் சூளை. ஆண்டவரின் வாக்கு மீண்டும் எனக்கு அருளப்பட்டது: மானிடா, இஸ்ரேல் வீட்டார்கள் எனக்கு களிம்பாகிவிட்டனர். அவர்கள் எல்லோரும் என் எரிநெருப்பில் கிடக்கும் வெள்ளி, வெண்கலம், வெள்ளியம், இரும்பு, ஈயம் ஆகியன போல் ஆயினர். அவர்கள் களிம்பாகிவிட்டார்கள். ஆகவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நீங்கள் யாவரும் களிம்பாகிவிட்டதால் உங்கள் எல்லோரையும் எருசலேமில் ஒன்று சேர்ப்பேன். வெள்ளி, வெண்கலம், இரும்பு, ஈயம் ஆகியவற்றை நெருப்பிலிட்டு உருக்குவது போல் நானும் என் சினத்திலும் சீற்றத்திலும் நகர நடுவில் இட்டு உருக்குவேன். நான் உங்களை ஒன்றாய் சேர்த்து உங்கள் மீது என் சினத்தின் கனலை ஊதுவேன். நீங்களும் நகர நடுவில் உருக்கப்படுவீர்கள். வெள்ளி சூளையில் உருக்கப்படுவது போல் நீங்களும் அதன் நடுவில் உருக்கப்படுவீர்கள். அதன் மூலம் ஆண்டவராகிய நான் என் சினத்தை உங்கள் மீது கொட்டியுள்ளேன் என்பதை உணர்ந்து கொள்வீர்கள். இஸ்ரேல் தலைவர்களின் பாவங்கள். ஆண்டவரின் வாக்கு மீண்டும் எனக்கு அருளப்பட்டது: மானிடா, அந்த நாட்டுக்கு சொல்: நீ தூய்மைப்படுத்த பெறாத நாடு. ஏனெனில் என் சினத்தின் நாட்களில் உன்னில் மழை பெய்யவில்லை. அவளின் போலி இறைவாக்கினர் சதித்திட்டம் தீட்டி இரையை கிழிக்கும் கர்ச்சிக்கின்ற சிங்கம் போல் மக்களை விழுங்குகிறார்கள். அவர்கள் விலையுறந்த கருவூலத்தையும் பொருட்களையும் எடுத்து செல்கின்றனர். கைம்பெண்களை நகரிடையே மிகுதியாக்குகின்றனர். அவளின் குருக்களின்
திருச்சட்டத்தை மீறுகின்றனர். எனக்குரிய தூய்மையானவற்றை தீட்டுப்படுத்துகின்றனர். தூய்மையானவற்றிற்கும் பொதுவானவற்றிற்கும் வேற்றுமை பாராமலும் தீட்டானவற்றை தீட்டற்றவற்றையும் பிரித்துணராமலும் இருக்கின்றனர். ஓய்வு நாளை கடைபிடிப்பது பற்றி கவலை உற்றிருந்தனர். நானும் அவர்களால் அவமதிப்புக்குள்ளானேன். அவளின் தலைவர்கள் இரையை கிழிக்கும் ஓநாய்கள் போல் உள்ளனர். அநீதியாய் செல்வமீட்ட மக்களை கொலை செய்து குருதி சிந்துகின்றனர். அவளின் போலி இறைவாக்கினர் இச்செயல்களை பொய்க்காட்சி மூலம் பொய்க்குறிகள் மூலமும் வெள்ளையடித்து மூடி மறைக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லும் போதே தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே என்கிறார்கள். நாட்டின் பொதுமக்கள் பிறர் பொருளை பறிக்கின்றனர், கொள்ளையடிக்கின்றனர். ஏழைகளையும் எளியவர்களையும் துன்புறுத்தி அந்நியரை இழிவாய் நடத்தி நீதி வழங்க மறுக்கின்றனர். எனக்கும் இந்நாட்டு மக்களுக்கும் இடையே ஒரு சுவரை எழுப்பி அதன் மூலம் நான் இந்நாட்டு மக்களை அழிக்காதபடி தடுப்பவன் ஒருவனை அவர்களிடையே தேடினேன். ஆயினும் யாரும் கிட்டவில்லை. எனவே நான் அவர்கள் மேல் என் சினத்தை கொட்டி என் நெறி சினத்தால் அவர்களை விழுங்குவேன். அவர்கள் செய்த எல்லாவற்றையும் அவர்கள் தலைமீதே சுமத்துவேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். 23ஆம் அதிகாரம். பாவத்தில் வீழ்ந்த சகோதரிகள். ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, ஓர் அன்னைக்கு மகள்கள் இருவர் இருந்தனர். அவர்கள் எகிப்தில் வேசிகளாய் மாறினர். தங்கள் இளமை முதலே வேசித்தனத்தில் ஈடுபட்டிருந்தனர். அங்கே அவர்கள் மார்புகள் வருடப்பட்டன. அவர்களின் கன்னி கொங்கைகள் பிறர் தொட்டு விளையாடினர். அவர்களின் மூத்தவள் பெயர் ஒகோலா, இளையவள் பெயர் ஒகாலிபா. எனக்கு உரியவர்களாகிய அவர்கள் ஆண் மக்களையும் பெண் மக்களையும் பெற்றெடுத்தனர். ஒகோலா என்பவள் சமாரியா, ஒகாலிபா என்பவள் எருசலேம். ஒகாலோ என்னுடையவளுடைய இருக்கையிலேயே வேசி தொழில் செய்தாள். அவள் தன் காதலர்களாகிய அசீரியர் மேல் காமம் கொண்டாள். அவர்கள் நீல ஆடை உடுத்திய போர் வீரர்களும் அழகிய இளைஞர்களாகிய ஆளுநர்களும் அதிகாரிகளும் குதிரையேறிய வீரர்களுமாயிருந்தனர். அவள் அசீரியர்களின் தலை சிறந்த அனைவருடனும் வேசி தொழில் செய்தாள். தான் காமுற்ற அனைவரின் சிலைகளாலும் தீட்டுப்பட்டாள். எகிப்தில் அவள் தொடங்கிய வேசி தொழிலை விட்டு ஒழிக்கவில்லை. அங்கே அவளின் இளமை முதலே ஆண்கள் அவளுடன் படுத்துறங்கினர். அவளின் கன்னி கொகையங்கள் தொட்டு விளையாடினர். தங்கள் காமத்தை அவளுடன் கொட்டி தீர்த்தனர். எனவே அவள் காமுற்ற அவளின் காதலர்களாகிய அந்த அசீரியன் கைகளிலே அவளை விட்டுவிட்டேன். அவர்கள் அவளின் ஆடைகளை உரிந்து அவளின் ஆன்மாக்களையும் பெண் மக்களையும் கவர்ந்து கொண்டு அவளை வாளால் கொன்று போட்டனர். பெண்களுக்குள் அவள் இழி சொல்லானாள். இவ்வாறு அவர்கள் அவள் மீது தண்டனையை நிறைவேற்றினர். அவள் தங்கை ஒகாலிபா இதையெல்லாம் கண்டாள். இருப்பினும் தன் தமக்கையை விட காமத்திலும் வேசித்தனத்திலும் இழிந்தவளானாள். அவளும் ஆளுநர், படைத்தலைவர், பகட்டான ஆடை அணிந்த போர் வீரர், குதிரையேறிய வீரர் ஆகிய அழகிய இளைஞரான அசீரியர் மேல் காமுற்றாள். அவளும் தன்னை தீட்டுப்படுத்தி கொண்டதை நான் கண்டேன். இருவரும் ஒரே வழியில் நடந்தனர். ஆனால் இவள் வேசித்தனத்தில் இன்னும் மிகுதியாக ஈடுபட்டாள். சுவரில் சிவப்பாய் தீட்டப்பட்ட கல்தேய நாட்டு ஆண்களின் உருவங்களை கண்டாள். இடையில் கச்சி கட்டி கொண்டு தலையில் தலைப்பாகை அணிந்து அவர்கள் தங்கள் பிறப்பிடமான கல்தேயாவிலுள்ள பாபிலோன் நகரின் மேல் இருந்ததை கண்டாள். அவள் அவர்களை கண்டதும் அவர்கள் பால் காமுற்ற கல்தேயாவிலுள்ள அவர்களுக்கு தூதர்களை அனுப்பினாள். பாபிலோனியர் அவளிடம் வந்து காம படுக்கையில் படுத்து தங்கள் காமத்தால் அவளை தீட்டுப்படுத்தினர். அவர்களால் தீட்டுப்பட்ட பின் அவள் அவர்களிடமிருந்து தன் மனதை விலக்கி கொண்டாள். அவள் வெளிப்படையாக தன் வேசித்தனத்தில் ஈடுபட்டு தன் திறந்த மேனியை வெளிப்படுத்திய போது நான் வெறுப்பால் அவளிடமிருந்து விலகி கொண்டேன். அவள் தமக்கையிடமிருந்து விலகி கொண்டது போலவே செய்தேன். ஆயினும் அவள் எகிப்தில் தன் இளமையில் ஈடுபட்ட வேசித்தனத்தை மனத்தில் கொண்டு இன்னும் மிகுதியாய் அதில் ஆழ்ந்தாள். அவள் தன் காதலர் பால் காமுற்றாள். அவர்களின் பாலியல் உறுப்பு கழுதையின் உறுப்பு போலும் விந்து குதிரையின் விந்து போலும் இருந்தன. எகிப்தில் அவர்கள் உன் மார்புகளை வருடி உன் இளம் கொங்கைகளோடு விளையாடிய இளமை கால வேசித்தனத்தை நீ ஆவலுடன் நாடினாய். இளையவள் மீது வரும் கடவுளின் நீதி தீர்ப்பு. ஆகவே ஒகாலிபா, தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நான் உன் காதலர்களை உனக்கு எதிராக கிளம்ப செய்வேன். இவர்களிடமிருந்து நீ வெறுப்பினால் விலகி கொண்டாய். அவர்களை உனக்கு எதிராக எத்திசையிலிருந்தும் கொண்டு வருவேன். பாபிலோனியர் கல்தேர் யாவரையும்
பெக்கோது, சோவா, கோகா என்னும் இடத்தாரையும் அசீரியரையும் வர செய்வேன். அவர்கள் அழகிய இளைஞராயும் ஆளுநர்களாயும் படைத்தலைவர்களாயும் தேர்ப்படை வீரர்களாயும் உள்ளனர். அவர்கள் யாவரும் குதிரை ஏற்றத்தில் தேர்ச்சி பெற்றனர். அவர்கள் உனக்கு எதிராய் படைக்கலம் தாங்கி வருவர். தேர்கள், குதிரை வண்டிகள், திரளான மக்கள் ஆகியோருடன் பெரிய கேடயங்களோடும் சிறிய கேடயங்களோடும் தலை சீராவோடும் வந்து உனக்கு எதிராய் நாற்புறமும் உன்னை சூழ்ந்து கொள்வர். நான் உன்னை தண்டிக்குமாறு அவர்களிடம் ஒப்புவிப்பேன். அவர்களும் தங்கள் முறைப்படி உன்னை தண்டிப்பார்கள். நான் என் பெரும் சினத்தை உனக்கு எதிராய் திருப்புவேன். அவர்களும் உன்னை கடும் சினத்துடன் நடத்துவர். அவர்கள் உன் மூக்கையும் காதுகளையும் வெட்டி எறிவர். எஞ்சியோர் வாளால் வீழ்வர். அவர்கள் உன் ஆண்மாக்களையும் பெண் மக்களையும் கவர்ந்து செல்வர். எஞ்சியோர் விழுங்கப்படுவர். மேலும் அவர்கள் உன் ஆடைகளை உரிந்து உன் விலையுறந்த அணிகளை எடுத்துக்கொள்வர். இவ்வாறு எகிப்தில் தொடங்கின உன் காம வெறியையும் வேசித்தனத்தையும் நான் முடிவுக்கு கொண்டு வருவேன். இவற்றை இனிமேல் நீ நாடமாட்டாய். எகிப்தை நீ நினைவு கொள்ளவும் மாட்டாய். ஏனெனில் தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நீ யாரை வெறுக்கிறாயோ, யாரிடமிருந்து மனம் கசிந்து திரும்பினாயோ, அவர்களிடமே உன்னை ஒப்புவிப்பேன். அவர்கள் வெறுப்போடு உன்னை நடத்துவர். நீ உழைத்து பெற்றவை அனைத்தையும் கவர்ந்து கொண்டு உன்னை திறந்த மேனியாகவும் வெறுமையாகவும் விட்டு செல்வர். உன் வேசித்தனம், காமவெறி, ஒழுக்கக்கேடு ஆகியவற்றின் வெட்கக்கேடு வெளிப்படும். நீ வேற்றினத்தார் மீது காமவெறி கொண்டு அவர்களின் சிலைகளால் உனக்கு தீட்டுப்படுத்தி கொண்டதால் அவர்கள் உனக்கு இப்படி செய்வர். உன் தமக்கையின் வழியிலே நீயும் சென்றாய். எனவே அவள் குடித்த கிண்ணத்தை உன் கையில் தருவேன். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: உன் தமைக்கை குடித்த கிண்ணத்தில் நீயும் குடிப்பாய். அகன்று குளிந்து நிறைந்திருப்பது அக்கிண்ணம். நிந்தைக்கும் பழி சொல்லுக்கும் நீ ஆளாவாய். குடிவெறியாலும் தீரத்தாலும் நிறைந்திருப்பாய். உன் தமைக்கை சமாரியாவின் கிண்ணம் தீரமும் அழிவும் கொண்ட கிண்ணம். குடிப்பாய், அதை நீ குடித்து முடிப்பாய். அதனை உடைத்தெறிவாய் துண்டுகளாய். உன் மார்புகளை கீறிக்கொள்வாய். நானே உரைத்தேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆகவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நீ என்னை மறந்து உன்னிடமிருந்து என்னை ஒதுக்கிவிட்டதால் உன் காமவெறி மற்றும் வேசித்தனத்தின் விளைவுகளை நீயே சுமந்து கொள். இரு சகோதரிகள் மீது வரும் நீதி தீர்ப்பு. ஆண்டவர் எனக்கு மேலும் உரைத்தது: மானிடா, ஒகோலாவையும் முகாலிபாவையும் தீர்ப்பிடுவாயா? அவ்வாறெனில் அவர்களின் அருவருப்பான செயல்களை எடுத்து கூறு. ஏனெனில் அவர்கள் வேசித்தனம் செய்தனர். அவர்கள் கைகளோ இரத்தக்கரை படிந்தவை. சிலைகளோடு அவர்கள் வேசித்தனம் செய்தனர். எனக்கென பெற்றெடுத்த பிள்ளைகளை சிலைகளுக்கு உணவாய் படைத்தனர். இதற்கு மேலும் செய்தனர். அதே நேரத்தில் எனது தூயகத்தை தீட்டுப்படுத்தி என் ஓய்வு நாட்களை இழிவுபடுத்தினர். அதே நேரத்தில் தங்கள் குழந்தைகளை சிலைகளுக்கு பலியிட்டனர். என் தூயகத்தில் நுழைந்து அதை இழிவுபடுத்தினர். என் இல்லத்தில் அவர்கள் இவ்வாறு செய்தனர். அவர்கள் தொலைவாழ் மனிதருக்காக தூதர்களை அனுப்பினர். அவர்கள் வந்தபோது குளித்து கண்களுக்கு மை தீட்டி அணிகலன்களை அணிந்து கொண்டனர். அழகான மஞ்சத்தில் அமர்ந்து அதன் முன்னால் இருந்த மேசையில் எனக்குரிய நறுமணைப் பொருட்களையும் எண்ணெயும் வைத்தனர். களியாட்ட கூட்டத்தின் இரைச்சல் அவர்களை சுற்றி இருந்தது. பாலை நிலத்திலிருந்து வந்த குடிகார கும்பலும் அதனோடு சேர்ந்து கொண்டது. அவர்கள் அப்பெண்களின் கைகளில் வளையலிட்டார்கள். அழகிய மகுடங்களை அவர்கள் தலையில் சூட்டினார்கள். அப்போது வேசித்தனத்தால் தளர்ந்து போன ஒருத்தியை குறித்து நான் உரைத்தேன். அவர்கள் அவளை வேசியாய் நடத்தட்டும், ஏனெனில் அவள் இப்போது வேசிதான். விலைமாதரிடம் செல்வது போல் அவர்கள் அப்பெண்களிடம் சென்றனர். ஒகோலா, ஒகாலிபா ஆகிய இரு வேசி பெண்களிடம் சென்றனர். ஆனால் நீதிமான்கள் அவர்களுக்கு வேசித்தனத்தில் ஈடுபட்டு கொலை செய்த பெண்களுக்குரிய தண்டனையை கொடுப்பர். ஏனெனில் அவர்கள் வேசிகள்தாம். இரத்தக்கரை அவர்கள் கைகளில் உள்ளது. தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: அவர்களை நடுக்கத்திற்கும் கொள்ளைக்கும் உள்ளாக்குமாறு அவர்களுக்கு எதிராய் ஒரு பெருங்கூட்டத்தை கூட்டி வா. அக்கூட்டமோ அவர்களை கல்லால் எறிந்து வாளால் வெட்டி சாய்க்கும். அவர்களின் ஆண்மாக்களையும் பெண் மக்களையும் கொன்று வீடுகளை நெருப்பினால் சுட்டரிக்கும். இவ்வாறு நாட்டில் காமவெறியை நான் முடிவுக்கு கொண்டு வருவேன். அதன் மூலம் மற்ற பெண்களை இவர்களைப் போல் காம வெறியராய் இல்லாமல் இருக்க எச்சரிக்கை பெறுவர். நீங்களும் உங்கள் காமவெறி, சிலை வழிபாடு ஆகிய குற்றங்களின் பாவவினையை சுமப்பீர்கள். அதன் மூலம் நானே தலைவராகிய ஆண்டவர் என அறிந்து கொள்வீர்கள். அருவருப்பான சமையல் சட்டி. 9ஆம் ஆண்டின் 10ஆம் மாதத்தின் 10ஆம் நாளில்
ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. மானிடா, இந்த நாளை பாபிலோன் மன்னன் எருசலேமை முற்றுகையிட்ட இந்த நாளை குறித்துவை. கலக வீட்டாருக்கு ஓமை ஒன்றின் வழியாக எடுத்து கூறு. தலைவராகி ஆண்டவர் கூறுவது இதுவே. கொப்பரை ஒன்றை எடுத்துவை, தண்ணீரை அதில் ஊற்று, உள்ளே இறைச்சி துண்டுகளை போடு, தொடை தோல் பகுதி ஆகிய நல்ல பாகங்களை போடு, பொறுக்கி எடுத்த எலும்புகளால் நிரப்பு, மந்தையில் சிறந்ததை கொண்டு வா, விறகு கட்டைகளை அதன் கீழ் அடுக்கு, இறைச்சி துண்டுகளை வேகவை, எலும்புகளும் உள்ளிருக்கட்டும். ஏனெனில் தலைவராகி ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார். குருதியை சிந்து நகருக்கு ஐயோ கேடு. துருப்பிடித்த கொப்பரை இது, இதன் துரு நீங்கவே இல்லை. ஒவ்வொரு துண்டாய் அதிலிருந்து எடு, தேர்வு செய்து எடுக்க வேண்டாம். ஏனெனில் அவள் சிந்திய குருதி அவள் நடுவில் உள்ளது. வெறுமையான பாறையில் அதை ஊற்றினாள், புழுதியில் மறையும்படி தரையில் அதை ஊற்றவில்லை. சினத்தை கிளறவும் பழி வாங்கவுமே புழுதியில் அதை மறைக்காது வெறுமையான பாறையில் ஊற்ற செய்தேன். எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார். குருதி சிந்திய நகருக்கு ஐயோ கேடு. விறகுகளை நானும் உயரமாய் அடுக்குவேன். எனவே விறகு கட்டைகளை மிகுதியாக அடுக்கு, நெருப்பு மூட்டி இறைச்சியை நன்கு வேகவை, நறுமணப் பொருட்களையும் கலந்து விடு, எலும்புகளும் கரியட்டும். பின்னர் வெறுமையான கொப்பரையை நெருப்பு கட்டைகள் மேல் வை, களிம்பு காய்ந்து உருகு வரை அதை சூட இரட்டும். அதன் அழுக்கு கரைந்து போகட்டும், அதை பிடித்திருந்த துருவும் நீங்கட்டும். அனைத்து முயற்சிகளை அது வீணடித்து விட்டது. அதன் திண்மையான துரு நெருப்பினாலும் அகலவே இல்லை. உன்னுடைய துரு காமவெறியாகும். ஏனெனில் நான் உன்னை தூய்மைப்படுத்த விளைந்தேன், ஆனால் நீ உன் அழுக்கு நின்று தூய்மையாக்கவில்லை. உனக்கு எதிரான என் சினம் தனிய மட்டும் நீ தூய்மையாக போவதில்லை. ஆண்டவராகிய நானே உரைத்தேன். நான் செயலாற்ற வேண்டிய நேரம் வந்து விட்டது. பின்வாங்க மாட்டேன், இரக்கங்காட்ட மாட்டேன், மனமாற மாட்டேன். உன் நடத்தைக்கு ஏற்பவும் உன் செயல்களுக்கு ஏற்பவும் நீ தீர்ப்பிடப்படுவாய் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். இறைவாக்கினர் மனையாளை நிரப்பு. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, உன் கண்களுக்கு இன்பம் தருவதை உன்னிடமிருந்து ஒரே நொடியில் எடுத்துவிடப் போகிறேன். ஆனால் நீ புலம்பவோ அளவோ கண்ணீர் சிந்தவோ கூடாது. மெதுவாய் பெருமூச்சு விடு. இறந்தோர்க்காய் புலம்பாதே. உன் தலைப்பாகையை கட்டிக்கொள், காலில் மிதியடியை அணிந்து கொள். உன் வாயை மூடிக்கொள்ளாதே. இளவு கொண்டாடுவோரின் உணவை உண்ணாதே. நான் மக்களிடம் காலையில் உரையாடினேன். மாலையில் என் மனைவி இறந்து விட்டாள். மறுநாள் காலையில் ஆண்டவர் கட்டளையிட்டதை செய்தேன். அப்போது மக்கள் என்னிடம், நீர் செய்வதன் பொருள் என்னவென்று எங்களுக்கு சொல்ல மாட்டீரோ என்று கேட்டனர். எனவே நான் அவர்களுக்கு சொன்னது, ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. இஸ்ரேல் வீட்டாருக்கு சொல். தலைவராகி ஆண்டவர் கூறுவது இதுவே. உங்கள் வலிமையின் பெருமையும் கண்களின் இன்பமும் இதயத்தின் விருப்பமுமாகிய என் தூயகத்தை நான் தீட்டுப்படுத்துவேன். நீங்கள் விட்டு சென்ற ஆண் மக்களும் பெண் மக்களும் வாளால் மடிவர். நான் செய்தது போல் நீங்களும் செய்வீர்கள். நீங்களும் உங்கள் வாயை மூடிக்கொள்ள மாட்டீர்கள். இளவு கொண்டாடுவோரின் உணவை உண்ணவும் மாட்டீர்கள். தலைப்பாகையை உங்கள் தலையில் வைத்திருப்பீர்கள். கால்களில் மிதியடிகள் இருக்கும். நீங்கள் புலம்பவோ அளவோ மாட்டீர்கள். ஆனால் உங்கள் குற்றப்பழி குறித்து தளர்வுற்ற உங்களிடையே புலம்பிக் கொள்வீர்கள். இவ்வாறு எசேக்கியேல் உங்களுக்கு ஒரு அடையாளமாயிருப்பான். அவன் செய்தது போல் நீங்களும் செய்வீர்கள். இவை நடக்கையில் நானே தலைவராகிய ஆண்டவர் என அறிந்து கொள்வீர்கள். மானிடா, நான் அவர்களிடமிருந்து அவர்களுடைய வலிமை, மகிழ்ச்சி, மாட்சி, கண்களின் இன்பம், இதயத்தின் விருப்பம் ஆகியவற்றையும் அவர்களுடைய ஆண் மக்கள் பெண் மக்கள் யாவரையும் என்று எடுத்துக்கொள்கிறேனோ, அன்று அழிவுக்கு தப்பியவன் ஒருவன் ஓடி வந்து இச்செய்தியை உனக்கு சொல்வான். அப்போது உன் வாய் திறக்கப்படும். தப்பி வந்தவனிடம் நீ பேசுவாய், மௌனமாயிருக்க மாட்டாய். இவ்வாறு நீ அவர்களுக்கு ஒரு அடையாளமாயிருப்பாய். நானே கடவுள் என்பதை அவர்களும் அறிந்து கொள்வார்கள். 25ஆம் அதிகாரம். அம்மோனுக்கு எதிரான இறைவாக்கு. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, அம்மோனியருக்கு நேராக உன் முகத்தை திருப்பு. அவர்களுக்கு எதிராக இறைவாக்குரை. அவர்களுக்கு சொல், தலைவராகிய ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். அவர் கூறுவது இதுவே. நீங்கள் எனது தூயகம் தீட்டுப்படுத்தப்பட்ட போதும், இஸ்ரேல் நாடு பாழாக்கப்பட்ட போதும், யூதாவின் வீட்டார் சிறைபிடிக்கப்பட்ட போதும் ஆகா என்று கூறி அக்களித்தீர்கள். எனவே உங்களை கீழ்த்திசையினருக்கு உண்மையாக ஒப்புவிக்கப் போகிறேன். அவர்கள் உங்கள் நடுவே பாளையம் அமைப்பார்கள்.
கூடாரங்கள் அடிப்பார்கள். உங்கள் மரங்களின் கனிகளை உண்பார்கள். உங்கள் மந்தையின் பாலை பருகுவார்கள். ராபாவை ஒட்டகங்களின் மேய்ச்சல் நிலமாகவும் அம்மோனை மந்தையின் கிடையாகவும் மாற்றுவேன். அப்போது நானே ஆண்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஏனெனில் தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: இஸ்ரேல் நாட்டுக்கு எதிராக நீங்கள் கைகொட்டி குதித்து வன்மனத்துடன் மகிழ்ந்தீர்கள். எனவே நான் என் கைகளை உங்களுக்கு எதிராய் ஓங்கி உங்களை வேற்றினத்தாருக்கு கொள்ளை பொருளாய் ஒப்புவிப்பேன். உங்களை மக்கள் இனங்களினின்று பிரித்து நாடுகளுக்கிடையே இல்லாதபடி பூண்டோடு அழிப்பேன். அப்போது நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். மோவாபுக்கு எதிரான இறைவாக்கு. தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: மோவாபும் சேயீரும் இதோ யூதா வீட்டார் மக்கள் மற்ற மக்கள் இனங்களைப் போலவே உள்ளனர் என கூறினர். எனவே மோவாபின் மலைவாயிலே திறப்பேன். அதன் அணிகலன்களாகவும் எல்லையாகவும் உள்ள பெத்தசிமோத்து, பாகால், மெகோன், கிரியாத்தீம் ஆகியவற்றை அழிப்பேன். மோவாபை அம்மோனுடன் சேர்த்து கீழே நாட்டினருக்கு உரிமையாய் கொடுப்பேன். அது மக்கள் இனங்களுக்கிடையே நினைவு கூறப்பட மாட்டாது. மோவாபின் மேல் தண்டனையை வருவிப்பேன். அப்போது நானே ஆண்டவர் என்பதை அது அறிந்து கொள்ளும். ஏதோமுக்கு எதிரான இறைவாக்கு. தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: யூதா வீட்டாரை ஏதோம் பழிதீர்த்து அதன் மூலம் குற்றப்பழிக்குள்ளானது. எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நான் ஏதோமுக்கு எதிராக என் கைகளை ஓங்கி அதன் மாந்தரையும் விலங்குகளையும் கொல்வேன். அதை பாழாக்குவேன். தேமானிலிருந்து தேதான் வரை மக்கள் வாளால் வீழ்வர். என் மக்களாகிய இஸ்ரேலரின் கையால் ஏதோமே பழி வாங்குவேன். அவர்களும் என் சினத்திற்கும் சீற்றத்திற்கும் தக்கவாறு ஏதோமுக்கு செய்வார்கள். அது என் பழி வாங்குதலை உணர்ந்து கொள்ளும் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். பெலிஸ்தியருக்கு எதிரான இறைவாக்கு. தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: பெலிஸ்தியர் பழி வாங்குமாறு இதயத்தில் பகை உணர்வுடன் செயல்பட்டனர். பழைய பகையை மனதில் வைத்து யூதாவை அழிக்க தேடினர். எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: பெலிஸ்தியருக்கு எதிரான என் கைகளை ஓங்குகிறேன். கிரேத்தியரை கொன்று கடற்கரை ஊர்களில் எஞ்சியவற்றையெல்லாம் அழிப்பேன். வன்மையாய் அவர்களை பழி வாங்கி என் சீற்றத்தால் அவர்களை தண்டிப்பேன். அவ்வாறு அவர்களை பழி வாங்குகையில் நானே ஆண்டவர் என அவர்கள் அறிந்து கொள்வர். ஆமேன். God bless you.